நமஸ்காரம். ஹலோ சந்தர், ஏது அபூர்வமா இருக்கு? என்னய்யா இன்னும் ஒரு காரியம் ஆகல, அதுக்குள்ளார பய மாமான்னு அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டானய்யா. வந்து நீ ஒண்ணும் கொத்தாத. இல்ல, அவங்க ஏதோ ஒரு அவசரமான வேலையா போகணுமா? கணக்க பிள்ளை, ஐயா. நம்ம வண்டியிலேயே அழைச்சிட்டு போய் வீட்டுல கொண்டு விட்டுட்டு வா. பரவாயில்லப்பா, அவங்க இருந்து காசு சாப்பிட்டு போட்டும். ஐயோ, போற இடத்துல சாப்பிட்டுக்க மாட்டாங்களா? நீங்க புறப்படுங்க. நீங்க பரவாயில்ல இருந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். என்ன முடிவு சந்தர்? உன்னை பத்தி தான். என்ன? கமலாத உனக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும்னு எங்க சித்தப்பா பிரியப்படுறார். ஆஹா, இந்த இன்பமான செய்தியை கேட்க எங்க அம்மா உயிரோட இல்லையேன்னு தான் வருத்தமா இருக்கு. நானும் கமலாவும் சின்ன குழந்தையா இருந்த போதே எங்க அம்மா செய்த தீர்மானம் அது. அவங்க சாகும்போது வெளியிட்ட கடைசி ஆசையும் அதுதான். என்னுடைய நெடுநாள் கனவும் அதுவேதான். அப்புறம் இதை யாரால மறுக்க முடியும்? பாத்தீங்களா, இதுதான் காலேஜ் போய் கோளாறு. வாஸ்தவம் தான். என்னடா தம்பி பண்றது? உங்க அம்மாவா செத்து போயிட்டாளே, என்ன செய்யறது? அவ ஆசையெல்லாம் மண்ணோட மண்ணா புதைச்சு போச்சுது. ஏன்பா, அம்மா இறந்தா என்ன? அவங்க ஆசையெல்லாம் பூர்த்தி செய்யறதா நான் சபதம் பண்ணிருக்கேன். நீங்க வேற பெண் பார்த்தா கூட நான் வேணாம் தான் சொல்லியிருக்கேன். தாயார் மேல என்ன பக்தி, என்ன விசுவாசம். டேய் அப்பா, நீ தாண்டா கலியுக ஸ்ரீராமன். உண்மை. இப்பேற்பட்ட சத்புத்திரனை மருமகனா அடையறதுக்கு நான் என்ன தவம் பண்ணிருக்கணும்? அது வாஸ்தவம் தான். நீங்க தவம் பண்ணலன்னா என் பொண்டாட்டி ஆசையெல்லாம் எப்படி நிறைவேறது? அதுக்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன் திகம்பர். பேசுறது எங்க அப்பா தானே? நம்பாத, அவ்வளவு டூப்புடோய். ஏனுங்க சும்மா ஊரை சுத்துறீங்க? தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் வேற வயறு வேற. நம்ம சின்னையாவுக்கு நீங்க எத்தனாயிரம் ரூபாய் செலவு பண்ணிருப்பீங்க. இந்த பணத்தெல்லாம் யார் கொடுக்கறது? யாருப்பா கொடுக்கணும்? பெண்ணப்பட்டவங்க தான் பொருளையும் கொடுக்கணும். இல்லாட்டி வரதட்சணைன்னு பெரியவங்க எதுக்காக வச்சிருக்காங்க? ஆரம்பிச்சுட்டு அவன் பிச்சைக்கார புத்திய. எனக்கு பிடிக்காத விஷயங்களை ஏன் அடிக்கடி சொல்லி ஏன் கழுத்தா இருக்கிற? அதுக்கு இல்லைங்க, வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணப்படான்னு சாத்திரம் சொல்லுது. அட, வரதட்சணை வாங்குறது சட்டவிரோதமாச்சே. வரதட்சணைங்கிற பேரால வேண்டாம், சும்மா அப்படி நன்கொடையா வாங்குங்களேன். இல்லாட்டி நம்ம சின்னையாவே நீங்க சீமைக்கு வேற அனுப்பணுமே. இத நான் மறந்தே போயிட்டேன். என் சம்சாரத்துடைய முக்கியமான ஆசை அதுதான். கண்ணனை ஃபாரினுக்கு அனுப்பிச்சு இவனை ஒரு பெரிய பாரிஸ்டர் ஆக்குறேன்னு அவளுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். வாக்கு தவறுதே. என்ன மிஸ்டர் ராவ் பகதூர், பிரத்தியார் செலவுல தானே உங்க பையனை நீங்க ஃபாரினுக்கு அனுப்பணும். உங்க இரும்பு பெட்டியை நான் இழைச்சா போச்சு. என்கிட்ட ஏது டாக்டர் பணம்? வர வர நம்ம பிசினஸ் படுத்துருச்சு. கொரட்டை விட ஆரம்பிச்சுடுச்சுன்னா என்னமோ சொல்லுவாங்கல்ல, தம்படி நாஸ்தி தடபடம் ஜாஸ்தின்னு. அத மாதிரி ஏதோ இந்த ராவ் பகதூருங்கிற ஒரு பட்டத்துக்காக என் கஷ்டத்தை வெளியே காட்டிக்காத காலத்தை கடத்திக்கிட்டு வரேன். உள்ள இருக்கிற கூட்டு உங்களுக்கு எங்க தெரியும்? என்னயா? அப்போ நீங்க என்ன ஃபாரினுக்கு அனுப்ப வேணாம்ப்பா. கரெக்ட் தான். என்னது? அது உன் இஷ்டமா என் இஷ்டமா? அது உங்க அம்மா இஷ்டம்டா. அதை நீ நிறைவேற்றி தான் ஆகணும். அது இருக்கட்டும், உங்க பெண்ணுக்கு எத்தனாயிரம் ரூபாய் நகை போடுவீங்க? உத்தம குணங்களே அவளுடைய உயர்ந்த ஆபரணங்கள். சரியான ஆளுங்க நீங்க. அந்த உத்தம குணங்கள்லாம் உங்க வீட்டோட நிறுத்திக்கிங்க. இந்த வீட்டுக்கு வரும்போது அசல் வைர நகையோட வரணும். அது வாஸ்தவம் தானே. ஏன்னா பாக்குறதுக்கு கொஞ்சம் கௌரவமா இருக்கும் பாருங்க. அந்த மதிப்பெல்லாம் உங்களுக்கு தானே. அதை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேணாம் மாமா. எங்க அம்மா நகையெல்லாம் அப்படியே இருக்கு. பைத்தியக்கார பயமான என்னப்பா? அதெல்லாம் நீலாவை சேர்னுங்கிறதா உங்க அம்மாவோட ஆசை. அம்மாவோட ஆசை இன்னும் என்னென்ன இருக்குமோ தெரியலையே. அது போகட்டும், கல்யாண விருந்து, ஊர்வலம், பாட்டு கச்சேரி, நாட்டிய கச்சேரி, சின்ன மேளம், பெரிய மேளம், இதுக்கெல்லாம் எத்தனாயிரம் ரூபாய் செலவு பண்ணுவீங்க? என்னய்யா, வர வர ஐட்டத்துக்கு மேல ஐட்டம் நீண்டுகிட்டே போகுது. அது அவங்க அம்மாவோட ஆசை. அந்த ஆடம்பரம் எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. கல்யாணத்தை சிக்கனமாவே முடிக்கலாம். அட சும்மா இருடா தம்பி. கல்யாணத்தை ஆடம்பரமா நடத்தணுங்கிறத நீங்க விரும்பல, நானும் விரும்பல. அது உங்க அம்மாவோட ஆசைடா. ஐயா, குரங்கு புள்ள, ரங்கு புள்ள, ஐயா இங்க வாயம் கூட. ஆமா, இப்ப சொன்னிய ஆமா ஐட்டங்கள் ஒரு புத்தகம் நிறைய. அதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா எவ்வளவு பணம் தேவை சொல்லு. கல்யாண செலவுக்கு ஒரு 5000, வைர நகைகளுக்காக ஒரு 7000, வரதட்சணை அது சட்டவிரோதமாச்சே. சின்னையா சீமைக்கு போயிட்டு வர்றதுக்கு நன்கொடையா ஒரு 15000, ஆக மொத்தம் ஒரு 27000. என்னய்யா 27000 முகம் மாதிரி?
ஒரு ரவுண்ட் பிகரா போடு, ஒரு ரவுண்ட் போடு. 30,000. 30,000? ஆமா, அடுத்த வாரம் கல்யாணம். இன்னையில இருந்து 3வது நாள் காலையில சரியா கரெக்டா 30,000 ரூபாய் கேஷா ராவ் பகதூர் கையில கொடுக்கப்படும். சரிதானா? என்ன ஆச்சரியமா இருக்குது? என்ன சார் திடீர் கொண்டு போடுறீங்க? இவர் என்ன நோட் அடிக்கிற மிஷின் வச்சிருக்கிறாரா இல்ல புதையல் கதையில எடுத்தாரா? அவரு நோட்டும் அடிக்கல, புஸ்தகம் அடிக்கல. அவரு என்னைக்கும் பிச்சாண்டி தான். நான் தான் புதையல் எடுத்திருக்கேன், புதையல். நிஜமாவா? எங்க, எப்போ, எந்த இடத்துல? எங்கேயும் இல்ல, சவுத் ஆப்பிரிக்காவில என்னோட அங்கிள் ஒருத்தர் டைமண்ட் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதாவது என்னோட மாமா, மதர்ஸ் பிரதர். அவருக்கு சுமார் 2 கோடி ரூபாய் சொத்து சேரும். அவருக்கு வேற யாரும் வாரிசு இல்ல, நான் ஒருத்தன் தான் வாரிசு. ஆகினால அவ்வளவு சொத்தும் என் பேர்ல உயில் எழுதி வச்சுட்டு லாஸ்ட் வீக் தான் க்ளோஸ் ஆயிட்டேன். அப்படியா? அப்போ நீங்க ஒரு பெரிய கோடீஸ்வரன். கோடீஸ்வரன்? கோடீஸ்வரன்? கோடீஸ்வரனா? கோடீஸ்வரன். இத நீங்க முன்னாடியே சொல்லப்படாதா? என்ன டாக்டர் நின்னுகிட்டு இருக்கிறீங்க? வாங்க டாக்டர், உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. சம்பந்தி, என்ன சம்பந்தி தரையில உட்கார்ந்துருக்கீங்க? ஆமா, ஆரம்பத்துல இருந்து இப்படித்தான் உட்கார்ந்துருக்கீங்களா? என்ன சம்பந்தி நீங்க? எழுந்துருங்க எழுந்துருங்க. சின்ன பிள்ளையில இருந்து எவ்வளவு பழக்கம். சம்பந்தி 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 உட்காருங்க உட்காருங்க. சம்பந்தி ஐயா போய் யாராங்க வெட்ட பாக்கிறோட வேலை பட சொல்றான். சம்பந்தி சுட்டு பத்தவங்க வழக்கம் இல்லையா? சரி விடுங்க, நீங்க ஒரு சுட்டு பத்தவங்க டாக்டர். பரவாயில்ல. அதனால கமலாவோட கல்யாணத்துக்கு ஒரு 30,000 ரூபாய் செலவு பண்றதா பிளான் போட்டேன். சந்தர், இது நிஜம்தானா? வேண்டாம் சித்தப்பா, நீங்க பேசாம இருங்க, எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். இந்த 30,000 நான் ஒண்ணு கெட்டு போயிட மாட்டேன். என்கிட்ட இருக்கிற ஏராளமான பணத்துக்கு இந்த 30,000 ஒரு தூசி. ரொம்ப சந்தோஷம் டாக்டர். உங்களை போல உயர்ந்த குணம் உள்ளவங்களை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது டாக்டர். நான் அதோட இன்னொன்னு யோசனை பண்றேன். என்ன? எனக்கு நீலான்னு ஒரு குழந்தை ஒண்ணு இருக்குது. குழந்தைக்கு என்ன ஒரு 5-6 வயசு இருக்குமா? 5-6 வயசு? என்ன டாக்டர் இது? கல்யாண வயசாகி போச்சுது. ஆமா ஆமா, நல்ல அழகு, நல்ல புத்திசாலி. அப்படியா? நல்ல ஹைட், 8 அடி இருக்குமா? நீங்க நேர்ல பாத்தீங்க, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. அடுத்த வருஷம் அது BA பாஸ் பண்ண போகுது இல்லையா? அதுக்கு உங்களுக்கு நல்ல காம்பினேஷன். ஆமா சார், இல்ல? ஆமா ஆமா. அதனால நான் என்ன நினைக்கிறேன், உங்க 2 பேருக்கும் கண்ணனோட கல்யாணத்தை சேர்த்து ஒரே முகூர்த்தமா வச்சிடலாம் நினைக்கிறேன். என்னையா? ஆமா. ஏப்பா, யாராவன்? நீலாதான் கல்யாணமே வேண்டாங்கிறாளா? ஆடா நீ சும்மா இருடா. அவளுக்கு தகுதியான மாப்பிளை கிடைக்கல, அதனால வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்போ இவரை பார்த்தாதான் அவ வேண்டான்னு சொல்லுவாளா, இல்ல அவளை இவரு பார்த்தாதான் சும்மா விட்டுடுவாரா? அவ மனசை கரகரன்னு கரைச்சிட மாட்டாரு. டாக்டர் சார், உங்களுக்கு ஓய்வு இருக்கும் போது அடிக்கடி இப்படி ப்ளீஸ் பண்ணுங்க. ட்ரை பண்றேன். முதல்ல கண்ணன் கமலா கல்யாணம் நடக்கட்டும். ஐயா, கல்யாணம் நடந்ததாகவே நீங்க நினைச்சீங்க என்ன? யோ கணக்கா ஐயா, நீ ஜோசியர் விட்டு ஓடி போய் இந்த வாரத்துல ஒரு கல்யாணத்துக்கு நல்ல நாள் ஒண்ணு கொடுங்கன்னு வாங்கிட்டு வா. வாரத்துல அன்பின் ஆற்றலை அளவிட முடியுமா? அடே அப்பா, அதுக்கு அவ்வளவு வெயிட் இருக்கா? வான்முயலை கண்டு தோகை விரித்தாடும் கலாபத்தின் நிலையைப் போல, வற்றாத பொய்கையில் குமுதம் எதிர்பார்த்திடும் வளர்மதி உறவு போல, தேன்மலர் சுவையாலே ரீங்கார வண்டு இன்னும் தேடியே வரவில்லையே என்று தெள்ளிய மனதோடு துள்ளி விளையாடுதே தென்றலின் அலைமீதிலே. இப்படிக்கு காவியத்திற்கு அடிமையான காதலி நீலா. அன்புலையும் அழகான கவிதை. இது எழுதியது யார் கமலா? வேறு யார்? எல்லாம் உங்க நீலாதான். என்ன கமலா இது? உங்க நீலாங்கிறது இந்த கமலா சொல்லல, அந்த கவிதை சொல்லுது. வசந்த காலம், அதுக்கு வாழ்த்து கவிதை எழுதினேன். அது தப்பா? யார் சொன்னது? வசந்தமும் தென்றலும் வாழ்க்கை ஒப்பந்தம் செய்து கொள்வது தப்பில்லையே. எப்படி? இப்போ உங்க அண்ணா செய்த முடிவுதான் தவறு. உண்மையிலேயே அவர் கவிதை தான் என் மனசை கவர்ந்தது. நீலா, உண்மையை சொல்லு, உன் மனசை கவர்ந்தது கவிதையா அல்லது கவிஞனா? ரெண்டும் இல்லை. என் உள்ளத்தை கவர்ந்த உத்தம புருஷன் இந்த உலகத்துல
ஒரே ஒருத்தர் தான் இருக்க. ஓ ஐ சி. அவ்வளவு பெரிய மேதாவி அவரு. அவரை நான் மீட் பண்ண எங்க பாக்குறது? பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போனா பாக்கலாம். பைத்தியக்கார ஆஸ்பத்திரி எப்போ அட்மிட் ஆன? அவர் அங்க அட்மிட் ஆகல. உங்களை போல கட்சி பைத்தியம், கலை பைத்தியம், காட்டு பைத்தியம், ரேஸ் பைத்தியம், காதல் பைத்தியம், இப்படி வர்ற பைத்தியங்களுக்கெல்லாம் வைத்தியம் செய்யும் டாக்டர் பத்தி. அவரை இங்க உடனே வர சொல்லணுமே. ஏன்? முதல்ல உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். தாராளமா வர சொல்லலாமே. ஐ எம் எவர் ரெடி. குட் மார்னிங் மிஸ் கண்ணுக்குட்டி. சரியா உஷா, உள்ள போய் நீராவை குடிச்சோம். ஹோல்ட் ஆன். நில்லுமா. என் முதல் கேள்வி, பொண்ணுக்கு ஆட மதுநிலை மாறாத மலராகினேனே அறியாமல் புதுநிலை அடைந்தேனே. గానతాలు కాదలాటి నేను, ఇంద గానతాలు కాదలాటి నేను, హృదయ కావలిది నాను మహిళేను. గానతాలు కాదలాటి నేను, హృదయ కావలిది నాను మహిళేను. గానతాలు కాదలాటి నేను. గానతాలు కాదలాటి నేను, ఉదయ కాబోది నాను మహిళేనే. గానతాలు కాదలాటి నేను. செங்கல் மலர் மேலே தேடி வரும் வண்டினங்கள் போல, தேனுலாவும் செங்கல் மலர் மேலே தேடி வரும் வண்டினங்கள் போல, என் ஜானமெல்லாம் என் ஜானமெல்லாம் என் ஜானமெல்லாம் என்றும் அவன் மேலே, என் தெய்வமாக விளங்கும் நந்த கோபாலன். அவன் மேலே என் தெய்வமாக நந்த கோபாலன், நந்த கோபாலன், நந்த கோபாலன் தந்த வேலு. கானத்தாலு காதலாட்டு மேலே இதய காவல் மீது நானு மதிலேனே. கானத்தாலு காதலாட்டு மேலே. வண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல். சரி, தரல அடிச்ச ரப்பர் பந்து மாதிரி இப்படி அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படி துள்ளி குதிக்கிறதுலதான் என்ன கிரேஸ், என்ன போஸ் தந்தர். ஆளே க்ளோஸ் அடலூஸ். ஐ எம் சாரி கூஸ். ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறதுக்கு எங்கப்பா கத்துக்கிட்ட? பாரிஸ். ஓ பிரான்ஸ். பாரிஸ் போயிருந்தியா நீ? பாரிஸ் கார்னர்ல, மெட்ராஸ் மூலையிலையா? அடையாப்பா ஒன்ன என்னுடைய டெஸ்ட்ல அடுத்த கேள்வி. உன் பேர் என்ன? நீலா. உங்க அப்பா பேர் என்ன? ராவ் பகதூர் கே ராமசாமி. உங்க அம்மா அது தேவையில்லை. உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர்?
அண்ணன் தம்பி எத்தனை பேர், அக்கா தங்கச்சி எத்தனை பேர், கல்யாணம் ஆனவங்க எத்தனை பேர், கல்யாணம் ஆகாதவங்க எத்தனை பேர், உசுரோட இருக்கிறவங்க எத்தனை பேர், செத்து போனவங்க மிஸ்டர் இத பாருங்க. ஓ சீக்கிரம் நானோ மிஸ்டர் கவு, உங்க கேள்விகளுக்கெல்லாம் பதில் இதுக்குள்ள இருக்குது. நான் பிடிச்சுக்கிறேன், நீங்க ஆன்சரை எழுங்க. எழுங்க. வாட் மூளை, வாட் முனியோஜனை. ஐயோ மேடம், I am ready to marry you. Mister, Paris corner return. இப்ப என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்ல, அவங்கள கல்யாணம் பண்ணிக்க நான் தயார்னு சொல்லிட்டு இருந்தேன். ஐயோ பிரெஞ்சு பேசுறீங்கன்னு நினைச்சேன். அப்போ உங்க டெஸ்ட் முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சு, கிரிக்கெட் டெஸ்ட். எங்க கொஞ்சம் எழுந்துறீங்க. இங்க sit down please. Sit down. ஓகே. இப்போ என்ன இப்படி எல்லாம்? இப்போ நான் உங்களை டெஸ்ட் பண்ண போறேன். என்ன பண்றது மிஸ்டர் கவு? இது பெண்கள் காலமாச்சப்பா, எங்க போனாலும் லேடிஸ் ஃபர்ஸ்ட்ங்கறாங்களே. ஆமா, எங்க நீலாக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும்னா சொன்னபடியெல்லாம் நீங்க ஆடித்தான் ஆகணும். ஆமா. உங்க பேரு? டாக்டர் பசுபதி. எம்ஏடி. எம்ஏடி மேன் பைத்தியம். சும்மா இல்ல. உங்க உத்தியோகம்? லூனி டாக்டர், அதாவது நல்லா இருக்கிறவங்களே பைத்தியமாக்குவேன். ஐயோ, அதான் இவ்வளவு கோவம் இருக்கு. கட்டிக்கார மாப்பிள்ளை கட்டிக்கோ, கட்டிக்கோ தாலி கட்டிக்கோ, ரொம்ப கட்டிக்கார மாப்பிள்ளை கட்டிக்கோ. நேரே அடியேன் பிரேமையை நாடி வந்த பெண்மணி கொஞ்சம் தின்னு பட்டாணி, காதல் சண்டை அம்மணி வேணும் உங்கள் கம்பெனி. வந்த பெண்மணி கொஞ்சம் தின்னு பட்டாணி, காதல் சண்டை அம்மணி வேணும் உங்கள் கம்பெனி. My darling, I thank you, I love you. கட்டிக்கோ நாளை கட்டிக்கோ, ரொம்ப கட்டிக்கோர மாப்பிள்ளை கட்டிக்கோ. மாறுடாலா तेरे नखरे में गरम मसाला, तुम्हारे रूप ने मुझे मार डाला, मार डाला, मार डाला. तेरा मेरा दोनों दिल की एक ही हो जाना, दिल की एक ही हो जाना. तेरा वो मेरा, तेरा मेरा दोनों दिल की एक ही हो जाना, दिल की एक ही हो जाना. ये लैला नाने मजनू ट्रेजेडी बहनो, नमके ट्रेजेडी बहनो. ये लैला नाने मजनू ट्रेजेडी बहनो, नमके ट्रेजेडी बहनो. कट्टिको नाले कट्टिको, रंब कट्टिको रंब पेళ్ళ कट्टिको. ఏంటిది ఒకటే తలనొప్పిగా ఉంది? యువతీ నీ మోము పూర్ణ చంద్రోదయంబు, తరుణీ తనుకాంతి ప్రేమ సుందర రసంబు, రమణీ వాల్జడయే మకర ధ్వజంబు, లలలాని ప్రేమ लक्ष्मी विलास रसमो. कट्टिको
தாலி கட்டிக்கோ ரொம்ப கெட்டிக்கார மாப்பிள்ளை கட்டிக்கோ कोनिकितो मोग कळानिना रूपचेति पार्वतीकी सरस्वतीकी ऊर्वशीकी तिलोत्तमकी कोनिकितो मोग कळानिना मोग कळानिना ಇದೇನು ಸ್ವಾಮಿ ನನಗೇನು ಗೊತ್ತಾಗಿಲ್ವೇ ಕುಂಜರತ ಬೊಮ್ಮ ಕೇಳೆ ಎಲ್ಲಾರ ಜಾಣ ಕುಶಲತ ಬೊಮ್ಮ ಕೇಳೆ ಕುಂಜರತ ಬೊಮ್ಮ ಕೇಳೆ ಎಲ್ಲಾರ ಜಾಣ ಕುಶಲತ ಬೊಮ್ಮ ಕೇಳೆ ಕಾವೇರಿ ಹೊಳೆಯಾಗಿ ಹರಿದಾರ ಹುಡುಗಿ ಅಡ್ಡೇರಿನಾಗಿ ಬಂದು ಕಡದೇನೆ ಬಾಳಮೀನಾಗಿ ನೀ ಮಿಂಚಿದರ ಹುಡುಗಿನ ಚಿನ್ನದ ಕಾಳ ಹಾಕಿ ಹಿಡಿದೇನೆ 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 என்னங்க ಹಿಡಿದೇನೆ கட்டிக்கோ தாலி கட்டிக்கோ ரொம்ப கெட்டிக்கார மாப்பிள்ளை கட்டிக்கோ എന്താ സാറേ കുറച്ച് വെറുതെ ഇരിക്കാമോ നായർവെന്ന് വലഞ്ഞു വരുമ്പോൾ കാലക്കഞ്ഞി കരിയിട്ടില്ല ആയത് കൊണ്ട് കലമ്പിച്ചവണം ആയുധമാതി കണത്തിലെറിഞ്ഞോ ചെലവെടുത്തതിയിലിട്ടു വറല് വളിച്ചു കുളത്തിൽ മരിച്ചു കുട്ടികളയ്ക്കും വെള്ളമതീരം കുട്ടികൾ തന്നോട് തലയിൽ ഒഴിച്ചു അന്യ ഒന്നും ചെയ്യില്ലാനാ എന്നെ നീയും വേണ്ടി കഴിക്കാം കട്ടിക്കോ താലി കട്ടിക്കോ ரொம்ப கெட்டிக்கார மாப்பிள்ளை கட்டிக்கோ மூளையே லூஸ் ஆயிடும் போல் இருக்கே மனுஷனின் மூளைக்கு மெக்கானிக் நானே லூசான சோகெல்லாம் கைதாக்கி விடுவேனே எல்லா பாடையிலும் நான் பாடல்கள் பாடுவேனே லல்லி பப்பி போறவே தில்லானா தீம் தீம் தரண திகன தீம் நதம் தீம் தீம் தரண தோம் தீம் தகதீம் நுதன சகடஜம் சகஜம் 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 சதம் தோம் கிடதோ தீம் தீம் கிடதோ தோம் கிடதோ ததி கிடதம் லல்லி பப்பி போலவே தில்லானா அடையப்பா இது தில்லானாவா அரச மரனா உனக்கு அழகு வேந்து நீ எனக்கு பரிசம் போட்டு மாலையிட்டீனா புருஷனாக ஆகுறடி ஓ ஜினுக்கு பித்தா ஜிப்பா ஓ ஜினுக்கு பித்தா குப்பா ஓ தில்லா ஓ தில்லா ஓ ஜிந்தகில்லா ஜில்லா ஓ ஜினுக்கு மினுக்கு திலுக்கு பிலுக்கு ஜிடா கிடா வதா ஜோகா ஜுனா பனா ஜனா பனா ஜும் 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 தடக்கா இந்தக்கா கட்டிக்கோ தாலி கட்டிக்கோ ரொம்ப கெட்டிக்கோர மாப்பிள்ளை கட்டிக்கோ தூணை கட்டிக்கோ கல்லுல முட்டிக்கோ உன்னை யாருக்குமே பிடிக்கவில்லை எட்டிப்போ யூ ஆர் அன்ஃபிட் கெட் அவுட் இதுக்கு நான் சரியா படிக்கு படி வாங்கல நான் டாக்டர் இல்லை என்ன நீலா இது இப்படியா ஒரு மனுஷனை அவமானப்படுத்துறது அன்னைக்கு உன்னை அவமானப்படுத்தினாலே அது மட்டும் நியாயமா என்ன இருந்தாலும் அவர் ஆண் பிள்ளை அந்த பழைய காலம் மலையேறி போச்சுமா இப்போ ஆணும் பெண்ணும் சரிசமானம் உன் போன்ற அபலைய ஒருத்த அவமானப்படுத்தினா அவனை பெண்ணுலகமே திரண்டு வந்து பழிவாங்கும் என்னமோ ரொம்ப டேஞ்சரா பேசுறீங்களே இனிமே நான் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போல இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியா தரணும் அதானே என்ன உங்களுக்கு தெரியுமே ஆமா நம்ம கமலா கல்யாண விஷயமா என்ன செய்ய போறீங்க ஏமா கமலா அம்மாவும் அப்பாவும் கோயிலுக்கு போறாங்களே எப்போ வருவாங்க அஷ்டஜாம பூஜை முடிஞ்சுதான் வருவாங்க ஓஹோ கமலா அப்ப நான் போயிட்டு வரட்டுமா ஐயா என்ன நீங்க இதுக்குள்ள என்னமா கமலா ஏதாவது டிஃபன் பண்ணி இருந்தா கொண்டுட்டு வாப்போ இதோ கொஞ்சம் கூட தெரியலையே கலாவானம் பத்திரிகையில அடுத்தபடியா எதை பத்தி எழுத போறீங்க ஓ அதுவா ஒரு ஏழை குறுக்கு வழியில கோடீஸ்வரன் ஆகிறது எப்படிங்கிறத பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்கேன் அது இன்னும் ஏட்ல வரல அதுக்கு முன்ன எங்க வீட்டுல வந்தாச்சு என்ன நீங்க தான் நேத்தே கோடீஸ்வரன் ஆயிட்டீங்களா ஆமா உங்க அப்பாவுக்கு எப்படி 30,000 ரூபாய் கொடுக்க போறீங்க வெரி சிம்பிள் நாம அம்மா உஷா தாய ராணி
2 பேரும் உள்ள போய் டிஃபன் ஆயிட்டா பார்த்துட்டு வாங்க போங்க. குழந்தைகளா லட்சணமா கிளவி மாதிரி. இதுதான் நம்ம டெக்னிக்கல் சீக்கிரம். எப்படி நம்ம பிளான்? படிச்சவங்க எல்லாம் இந்த மாதிரி மட்டமான செயல்ல இறங்குறது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை செஞ்சு வையின்னு பெரியவங்க சொல்லி இருக்காங்க. ஆகையினால இது ஒண்ணும் தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெரியவங்க சொன்னாலும் நியாயத்துக்கு விரோதமா நடக்கிறது தப்புன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுதான் உலக அனுபவம் இல்லாத பேச்சுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அனுபவம் எல்லாம் சிறைவாசத்துக்கு தான் வழிகாட்டுன்னு நான் நினைக்கிறேன். சிறைவாசங்களை எல்லாம் அனுபவிச்சாதான் பெரிய தியாகி ஆக முடியும்னு நான் நினைக்கிறேன். புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிறது பொருத்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த புலிய பார்த்து நீங்க பூனைன்னு நினைச்சது தவறுன்னு நான் நினைக்கிறேன். டிஃபன் தயார், எல்லாரும் சாப்பிடலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவன்ல உப்பு அதிகம் நான் நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் இந்த உலகத்திலே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். டீ எப்படிங்க? பலே பலே குட்டி. என்ன? அவ குட்டி நல்ல டீ. கலாபமயிலும் மேகத்தை கண்டு ஓடாதென்று நினைக்கிறேன், இனி ஓடாதென்று நினைக்கிறேன். இன்பவானில் உலாவிடும் தாராய், இதயவானில் உலாவிட வாராய். இன்பவானில் உலாவிடும் தாராய், இதயவானில் உலாவிட வாராய். இல்லற வாழ்வினில் அவசியம் 2, இதன் யோகத்தினாலே 3. கண்ணாலே விளையாடும் ராஜா, என்னாலும் வாடாத ரோஜா. கண்ணாலே விளையாடும் ராஜா, என்னாலும் வாடாத ரோஜா. இந்த காவியமே இதய ஓவியமே, இந்த காவியமே இதய ஓவியமே. அன்பாக பண்பாடும் காவிலே, அமுத காவிலே நிலாவை பிரிவது கூடாதென்று நினைக்கிறேன். போகக்கூடாதென்று நினைக்கிறேன். கவி பாடும் கேள்வியாலே, கவி பாடும் கேள்வியாலே கவர்ந்திடும் செல்வமே. கலை வீடு சந்திரனாலே ஓ சந்திரா கலிந்தகன் உள்ளமே கண்ணாலே விளையாடும் ராஜா, என்னாலும் வாடாத ரோஜா. கண்ணாலே விளையாடும் ராஜா, என்னாலும் வாடாத ரோஜா. மலரின் அழகாலே மதுவின் சுவையாலே, மலரின் அழகாலே
மதுவன் சுவையாலே வண்டிரின் வாரமே செய்யும் பூவாவிலே இந்த காவிலே புலாம் நிலாவை திரிவது கூடாதென்று நினைக்கிறேன் போகக்கூடாதென்று நினைக்கிறேன்.